செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் பாலக்காட்டில் முதலில் மது வாங்குவது யார் என்பதில் ஏற்பட்ட கைகலப்பானது கொலையில் முடிந்திருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். அதாவது பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் மதுபான கடையில் வரிசை நிற்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு பீர் பாட்டிலா ஒருவர் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பலானது தப்பியோடியுள்ளது. இந்த இதுக்கான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மன்னார்காடு பகுதியில் மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. சம்பவத்தை அதே போல கண்டமங்கலத்தை சேர்ந்த இர்ஷாத் என்பவர் இந்த மதுபான கடையில் மது வாங்குவதற்கு வந்தபோது வரிசை நின்று கொண்டிருந்தார். அப்போது அதே வரிசையில் நின்று கொண்டிருந்த 2 பேருக்கும் இர்ஷாத்துக்கும் இடையே வரிசை நிற்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து அது சண்டையாக மாறியுள்ளது. பின்னர் இர்ஷாத்தை அந்த 2 பேர் கொண்ட கும்பல் பீர் பாட்டிலால் அங்கே இருந்த பீர் பாட்டிலால் இர்ஷாத்தை குத்தியுள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இர்ஷாத் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் சிகிச்சை வழங்கி இர்ஷாத் உயிரிழந்துள்ளார். பீர் பாட்டிலால் குத்திய 2 பேர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். மதுபான கடையில் வந்த அவர்கள் மற்றவர்கள் கூறும்போது 2 பேர் கொண்ட கும்பல் குத்தியதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பி சென்ற 2 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வரிசை நிற்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையாக மாறிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.